ஹாய் ஆல். இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் தான். அக்காவோட பையனுக்கு மொட்டை அடிக்கிறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆவடிக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு, நைட் ஸ்டே பண்ணிட்டு காலையில ஒரு 6:00 போல வீட்லேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி விழுப்புரத்துக்கு போகணும். இப்போ வர வெயில் காலம்ல, ரொம்ப வெயில்ல போக முடியாதுன்றதுனால கொஞ்சம் காலையிலேயே கிளம்புனா ஓகேவா இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்புறம் கரெக்டான டைமுக்கு அங்கேயும் ரீச் ஆயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபங்ஷன்லாம் இல்லை, சும்மா பிறந்த முடி எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தது. ஏன்னா வெயில் காலம் ஆயிடுச்சு, நிறைய முடியும் ஆயிடுச்சுனால. அதுக்கப்புறம் அவங்களோட ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு முடியெல்லாம் எடுத்துட்டாங்க. பூமுடி மட்டும் எடுத்து தனியாக சாமிக்கு வச்சுட்டு, மற்ற முடியெல்லாம் நார்மலாக எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. மற்றபடி அவனுக்கு வந்து எல்லா முடியெல்லாம் எடுத்துட்டு அவங்களே குளிக்க வச்சுட்டாங்க. குளிக்க வச்சுட்டு சந்தனம் மட்டும் நம்ம எல்லாரும் பூச வச்சாங்க. அவ்வளோதான். அவனுக்கு சாமிக்கிட்ட போய் அவனோட ட்ரெஸ்லாம் பண்ணி உட்கார வச்சதுக்கப்புறம் தான் அவன் தலையில் கை தொட்டு ரியலைஸ் பண்ணுறான் நம்மளோட முடியை காணோன்னுட்டு. ஆனால் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஏன்னா கூலாக இருக்கும்ல இப்போ இந்த வெயிலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே கோவிலுக்கு வெளியில் உட்காந்துருக்கோங்க. அப்புறம் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வந்து வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். கிளம்பி போனதுக்கப்புறம் வீட்டில் வந்து லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் குழம்பு, சிக்கன் கிரேவி, தயிர் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மதியம் போல கிளம்பிட்டோம். நைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்து. அவ்வளோதான், டே முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.